அவர் யார் என்று அறிந்திராத வேளையிலையும் உங்களுக்காக மரிக்க துணிந்தவர் தான் இயேசு. அந்த அன்பு தான் காலையில் உங்கள் மத்தியில் இருக்கிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க அங்கேயே டவுட்ல தான் போட்டிருக்குது. ஒருவேளை நடக்கலாம். இவருக்காக நான் என்ன பண்றேன், சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறோம், எங்க தலைவனுக்காக நான் என்ன பண்றேன், உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மேலே வச்ச அபிமானத்தினால என்ன பண்றாங்க, மரிக்கிறாங்க. ஒருவேளை நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு ராஜா. ஆனா இங்க கவனிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். So I tell you, what is cross? What is cross? சிலுவைன்றது என்ன சார்? நான் கெட்டவனா இருந்தேன் சார், இந்த கெட்டவனுக்காக தெய்வம் இறங்கி வந்து ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார். எந்த சுவிசேஷத்தை நம்புகிறேன்? நான் பாவியா கேடு கெட்டவனா இருக்கும் போதும் எனக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அளவிற்கு அவர் என்னை நேசிக்கிறார். சார், கடவுளுடைய அன்பு நீ ஆலயத்துக்கு வந்த பிறகு, நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, நீ தசம பாகம் கொடுத்ததுக்கு பிறகு, நீ அதையும் இதையும் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுளுடைய அன்பு வரல. அதெல்லாம் அன்பை பெற்றதினால் நன்றி உணர்வில் நாம் செய்யும் செயல்கள். எல்லாம் சொல்லுங்க, நன்றி உணர்வின் செயல்கள். ஆனால் அந்த செயல்களால் நீங்கள் அன்பை பெறவில்லை, அன்பை பெற்றதினால் இதை நாம் செய்கிறோம். ஆமென், ஆமென். ஆனா அன்புன்றது எப்போ வந்தது? எல்லாம் சொல்லுங்க, நான் பாவிகளா இருக்கேன், நான் இயேசுன்னு வாயை திறந்து சொல்ல சார், நான் அவரை நினைச்சு கூட பார்க்கல சார், அவரை தேடல சார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அப்படி நீங்க அவர் யார் என்று அறிந்திராத வேளையிலையும் உங்களுக்காக மரிக்க துணிந்தவர் தான் இயேசு. அந்த அன்பு தான் காலையில் உங்கள் மத்தியில் இருக்கிறது. உங்க வாழ்க்கையை இந்த அன்பில் மட்டும் நீங்க ஃபவுண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அசைவில்லாத அஸ்திபாரத்தின் வாழ்வை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை அசைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும், ஒரு மனுஷனும், ஒரு பிசாசும் ஒன்றினாலும் முடியாது.